எல்லாத்தையும் மாத்துறோம். என்ன மாத்துறோம்? பாடத்திட்டம் இருக்கு பாருங்க. இது பாடத்திட்டமா பார்க்கல, நாங்க படத்திட்டமா பார்க்கிறோம். டெக்ஸ்ட் புக் இருக்கு பாருங்க. அது வெறும் டெக்ஸ்டா இருந்தா இப்படி அது புக்கு. டெக்ஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணுங்க. வண்ண படங்கள் நிறைந்ததும் மறைப்படங்களும் நிறைந்த வண்ண படங்கள் நிறைந்த புத்தகமா மாத்துறோம். மேக்ஸ் அவருக்கு எனக்கும் பரம்பரை தகராறு. நான் அவர் வழிக்கு போக மாட்டேன், அவர் என் வழிக்கு வர மாட்டார். அது என்னவோ தெரியல, சின்ன வயசுல இருந்து நமக்கு வரல. அப்ப யோசிச்ச மேக்ஸ் ஏன் இப்படி இருக்கு? அப்ப வல்லுநர்கள்லாம் கூடி பேசி என்ன பண்றோம்? கதைகளின் வழியே கணிதம். கதைகளின் வழியே கணிதம். அந்த இனிமே மேக்ஸ்ல சிலபஸ்ல பேர்லாம் பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ், இன்டெகிரல் கால்குலஸ், அல்ஜீப்ரா, பைத்தகரஸ் தியரம். பார்க்கும்போதே பயமா இருக்கும். ஜொராசிக் பார்க், இது பயங்கரமான இடம். இப்ப என் குழந்தைகளுக்கு கதைகளின் வழியே கணிதத்துல மேக்ஸ் சாப்டர் பேர்லாம் எப்படி தெரியுமா மாத்திட்டு இருக்கிறேன்? வேர் இஸ் மை பலூன்? எனது பலூன்கள் எங்கே? ஹவு many டாய்ஸ் யூ ஹேவ்? உன்னிடம் எத்தனை? எனக்கு புரியுற மொழியில பேசு. ஜுராசிக் பார்க் மாதிரி இப்பதான் ஃபைண்டிங் நீமோ, ஐஸ் ஏஜ் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தைய கூட விட்டுறக்கூடாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நண்பர்களே, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆட்டிசம் குழந்தைகள் இருக்காங்க பாருங்க. இப்போ நான் இங்கே பேசுகிறேன், நீங்கள் அமர்றீங்க, டெக்கோரமோட கேட்குறோம்ல, அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஸ்பெஷல். நான் பேசுவேன், அவங்க இப்படி அமர மாட்டாங்க. எழுந்து போய் அப்படி மேலே பார்ப்பாங்க, இங்கே படுத்துக்குவாங்க, ஓடுவாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க. ஒரு கம்யூனிகேஷன் கஷ்டமாக இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. அவங்கள புது இடத்துக்கு கூட்டு போக முடியாது. அதை உடைக்கணும்னு நினச்சோம். ஒரு ஆஃபீஸர் ஒரு நல்ல ஐடியா சொன்னார். உட்காந்து பேசணும். 2 துறையும், பள்ளிக்கல்வித்துறை இருந்து தான், செய்தி மக்கள் தொடர்புல இருந்து தான், ஃபிலிம் இன்ஸ்டியூட், எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு. உடனே தெரியுமா பண்ணணும்? பெருமையோடு சொல்கிறேன், அரசு பள்ளி ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உலக சினிமான்னு ஒரு சினிமா தேட்டருக்கு நாங்களே கூட்டு போய் உலக சினிமாவை குழந்தைகளை காட்டி கலை உணர்ச்சி அந்த ஆட்டிசம் குழந்தைக்கு தரோம். படம் முடிந்தவுடன் குழந்தைகள்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த ஆட்டிசம் குழந்தைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷல் பேரண்ட்ஸ், கண்ணீர் விட்டு ஓடி வந்து கைப்பிடித்து சொன்னாங்க. அப்போதுதான் தெரியுது, அது குழந்தைகளுக்கு மட்டும் வெண்ட் அவுட் கிடையாது, அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு வெண்ட் அவுட் வேணுங்கிறத ஒரு அமைச்சரா ஒரு அணிலை போல அந்த வேலையை செய்து முடித்தேன் என்பதை பெருமையோடு வாஞ்சையோடு இந்த மேடையில் நான் சொல்லுவேன். முடியும், அவங்க நினைங்க, அவங்களால முடியும்.